பாப்பா இப்படி பண்ணிட்ட? அம்மா கிட்ட சொல்லாம இப்படி வரலாமா? நான் தான் உங்ககிட்ட காசு கேட்டேன், நீங்க தரல. அதான் உண்டியல உடைச்சு காசு எடுத்துக்கிட்டு gift வாங்க வந்தேன். அதுக்காக எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம வரலாமா? உன்னை காணோன்னு நாங்க எல்லாரும் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? பதறி போயிட்டோம் பூமிகா. பாட்டி, உங்களை யாரு தேட சொன்னா? நான் gift வாங்கிட்டு வீட்டுக்கு தானே வருவேன். பாப்பா, யாருக்குடா gift வாங்க வந்த? ஸ்வேதா அக்காக்கு. ஓ, நம்ம பெரிய பாட்டி வீட்டுக்கு போறோம்ல, ஆ, அங்க ஸ்வேதா அக்கா என்ன பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கணும்னு பாட்டி சொன்னாங்க. அப்புறம் அம்மாவும் சொன்னாங்க. அதுக்காக தான் gift வாங்கினேன். அண்ணா, எவ்வளவு ஆச்சு? அவ கொடுத்த காசு கரெக்டா இருந்துச்சா? 350 ரூபா ஆச்சுங்க. 50 ரூபாய் அதிகமாவே இருக்கு. அங்கிள், அந்த காசுக்கு எனக்கு ஒரு உண்டியல் கொடுங்க. உங்க அப்பா குமரனை விட மரகதம் பாட்டிக்கு உன் சித்தப்பா இனியனை தான் பிடிக்கும். போங்க பாட்டி, போய் போய்யா சொல்றீங்க. ஐ ஹேட் யூ. இத பாரு, நான் சொல்றதுதான் நிஜம். உன்னை விட உன் மரகத பாட்டிய எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லனா உங்க அப்பா குமரன் கிட்டே போய் கேளு. கேக்குறேன், இப்பவே போய் கேக்குறேன். அவர் மட்டும் இல்லன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. பா, அப்பா அப்பா, நீ இன்னும் தூங்கலையா? மரகதம் பாட்டிக்கு உங்களை பிடிக்குமா இல்ல இனியன் சித்தப்பாவை பிடிக்குமா? இங்க பாரு ஸ்வேதா, இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற? உங்ககிட்ட யாராவது கேட்க சொன்னாங்களா? சொல்லுங்கப்பா, அப்பதான் நான் தூங்குவேன். இங்க பாரு, யாரு கேட்க சொன்னாங்கன்னு சொல்லு. அது யாரு? உங்க கோகிலா பாட்டி தானே கேட்க சொன்னாங்க. யாரு கேட்க சொன்னா என்ன? நீங்க பதில் சொல்லுங்க. சரி, மரகதம் பாட்டிக்கு என்னை விட இனியன் சித்தப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்னைய விட பூமிகாவை தான் பாட்டிக்கு பிடிக்குமா? அப்படிலாம் இல்லம்மா, அப்படிலாம் நீ கேட்க கூடாது, சரியா? பூமிகா யாரு? உன்னோட தங்கச்சி. அவளை நீ வேற ஆளா பார்க்கவே கூடாது, சரியா? இப்போ இனியனும் நானும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் இப்ப நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அது உனக்கு தெரியுமா? அதே மாதிரி நீ எப்பவும் பூமிகாவோட ஃப்ரெண்டா இருக்கணும், சரியா? சரி வா, படுத்துங்க வா. படுத்துக்கோ. வந்துட்டாங்க. பாட்டி வீடு வந்துருச்சா? பூமிகா, பாட்டி, பூமிகா, வா பாரு. பூமிகா, பாட்டி. எப்பா பாரு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி பாருக்க? பாட்டிக்கு முத்தம் கொடு. என்னம்மா, என்னமோ பல நாள் நேர்ல பழகுன மாதிரி இப்படி கட்டி புடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த சந்தோஷம். ஆனா எனக்கு என்னமோ டவுட்டா தாமா இருக்கு. கண்மணி, அந்த ராசாத்தி ரொம்ப விவரமானவ. யார்கிட்ட எப்படி பேசணும், யாரு என்ன வேணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பா. தங்கம், ராசாத்தி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன ராசாத்தி, என் பேத்திய பாத்துட்டேன்ல, இனிமே சந்தோஷமா இருப்பேன். வா ராசாத்தி, வா. வாடி செல்லம். இனியா நல்லா இருக்கியா? பாரி தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. இனியா நல்லா இருப்பா. அண்ணி, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கோம் அண்ணி. வேலைலாம் எப்படி போகுது பெரியப்பா? நான் ஓகேடா தியா. எப்படி இருக்க ராசாத்தி? நல்லா இருக்கேன் கண்மணி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, இப்ப வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க, உள்ள கூப்பிடு மரகதா. என் பேத்திய பார்த்ததுல மறந்து பேசிட்டு இருக்கேங்க. ஸ்வேதா எங்க? இங்கதானே இருந்தா?
ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன தாத்தா? அப்படியே மரகதத்தை மாதிரியே நடந்து வரா மாமா. நடந்து வர்றது மட்டும் இல்லம்மா, நடந்துக்கிற விதமும் மரகத மாதிரியே தான் இருக்கும். இந்த ஊருக்கே பஞ்சாயத்து பண்ற தலைவி மரகதம்னா இந்த வீட்டுக்கு தலைவி ஸ்வேதா தான். ஸ்வேதா செல்லம், அழகா இருக்குடா செல்லம். ம். ஸ்வேதா குட்டி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நான் உன் சித்திடா. செல்லம், நான் யாருன்னு தெரியுதா? சித்தப்பா. இன்னும் சித்தப்பா. ராசாத்தி, அத்தை. என் பேத்தி அழகா இருக்கல்ல? ஆமா அத்தை. என் அம்முக்குட்டி, இங்க பாரு, நான் தான் உன் சின்ன பாட்டி மங்கை. ஸ்வேதா செல்லம், நான் யாருன்னு தெரியுதா? அவர்தான் உன் சின்ன தாத்தா. வீடு நிலம் ஏதாவது வாங்கிருக்கியா? இல்ல கண்மணி, அதெல்லாம் ஒண்ணும் வாங்கல. வாடகை வீட்ல தான் இருக்கும். என்ன ராசாத்தி இப்படி சொல்ற? உன் புருஷன் இனியே வேலைக்கு போறாரு, நீயும் ஸ்கூல் டீச்சரா இருக்க. நிரந்தரமா அங்கேயே செட்டில் ஆகுறதுன்னு முடிவும் பண்ணிட்ட. அங்கேயே ஒரு இடத்த வாங்கி இருந்துட வேண்டியதானே? இன்னும் வாங்கல கண்மணி, இனிமேதான் வாங்கணும். இடம் வாங்குறதுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு. அத்தை கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். இங்க இருந்த போது சேர்மேனா இருந்த, அங்க போய் டீச்சர் வேலை பார்த்து பாவம் கஷ்டப்படுறல்ல. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி கண்மணி, நான் பாத்துக்கிறேன். பூமிகா, உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, அத்தனையும் பாட்டி வாங்கி கொடுக்கறேன். என் செல்லம். மரகதம் 6 வருஷமா பிரிஞ்சிருந்தது உண்மைதான். அதுக்காக குழந்தைய எப்படி போட்டு பாடாப்படுத்த கூடாது. சரிங்க சரிங்க. சரி, நான் என் பேத்திய குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு வரேன். ராசாத்தி, நீங்க எல்லாரும் குளிச்சிட்டு வாங்க. டிஃபன் ரெடியா இருக்கு, டிஃபன் சாப்பிட்டுறலாம். சரி அத்தை. பூமிகா செல்லத்துக்கு இந்த Dress எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? பாட்டி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உங்க Dress-உம் எனக்கு பிடிக்கும். இந்த Dress-உம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. இவ வரத்துக்கு முன்னாடி பாட்டி நம்ம மேல பாசமா இருந்தாங்க. இவள் வந்ததுக்கு அப்புறம் நம்மளே மறந்துட்டாங்க. இவளை நம்ம வீட்டுல இருக்க விடக்கூடாது. இனியா, நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு. நல்லா சாப்பிடுறா. சரி, அப்பளம் ஒண்ணு வச்சுக்கிறியா? டேய், உனக்கு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடு, எனக்கு எதுவும் சொல்லாத. அண்ணி, அவனுக்கு ஒரு அப்பளம் வைங்க. வை வை. அம்மாவே இப்படிதான் ஊட்டி விடுவாங்க. அப்படியாம்மா தங்கம்? நானும் டெய்லி இப்படிதான் சாப்பிடுவேன். அப்படியா? சரி, சாப்பிடு. பாட்டி, எனக்கும் பசிக்குது, எனக்கும் ஊட்டி விடுங்க. கண்மணி, நல்ல டேஸ்டா. கண்மணி, அத்தை இங்க வா. வரேன். என்னத்த? ஸ்வேதாக்கு பசிக்குதான் பாரு, சாப்பாடு ஊட்டி விடு. பெரியப்பாவுக்கு அப்பளம் வைங்க. அப்பா அப்பளம் இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிடு. அப்புறம் உனக்கு நான் சாக்லேட் கொடுக்கறேன்.
கண்டிப்பா. இந்தாங்க பாட்டி, ஓபன் பண்ணி பாருங்க. அடடா, பாத்தீங்களா? அருமையான கிஃப்டா தான் கொடுத்துருக்கா. பூமிகா சூப்பரா இருக்கு. பூமிகா, இந்த பொம்மை யாரு? இது மரகத பாட்டி. ஆ? மரகதம், பூமிகா உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னாடி உன் பாசம் ஒண்ணுமே இல்ல. பூமிகா, அம்மா, நீங்க 2 பேர் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா நீங்க முத தடவை பாத்துக்கிற மாதிரி தெரியலையே. ரொம்ப பழகுன மாதிரியே இருக்கு. பெரியப்பா, நாங்க 2 பேரும் தினமும் ராத்திரி 10 மணிக்கெல்லாம் வீடியோ கால்ல பேசுவோம். உங்களுக்கு தெரியாதா? தினமும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் நானும் பாட்டியும் ஷேர் பண்ணிப்போம். இல்ல பாட்டி? அத்தை, 10 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நிக்காம உங்க ரூம்குள்ள போயிடுவீங்களே. அன்னைக்கு கூட மாத்திரை போட டைம் ஆயிடுச்சுன்னு சண்டெல்லாம் போட்டு பாதி சாப்பாட்டுல கை கழுவிட்டு போனீங்க. அந்த மாத்திரை இதுதானா அத்தை? ஸ்வேதாக்கா, இத பாருங்களே, உங்களுக்காக நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது தரதுக்குள்ள நீங்க இங்க வந்துட்டீங்க. இந்த கிஃப்ட பாருங்க. வாங்கிக்கோங்க. என் ஞாபகமா எப்பவுமே நீங்க இதை வச்சிருக்கணும். சரிங்களா? இந்தாங்க. என்ன ஸ்வேதாக்கா இப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு தான். நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த கிஃப்ட்ல இருக்கிற 2 பொம்மைங்க யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அமைதியா இருக்கனால நானே சொல்றேன். இந்த பொம்மை நீங்க, இந்த பொம்மை நான். இந்த பொம்மைங்க எவ்வளவு க்ளோஸா இருக்குன்னு பாத்தீங்களா? இதே மாதிரி நாமளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். சரிங்களா? இந்தாங்க. இங்க பாருடா செல்லம், கைய இப்படி வெறுப்பா வச்சுக்கிட்டு இதுல தண்ணி ஊத்துனா கையில தண்ணி நிக்காது, எல்லாமே கீழே கொட்டிடும், யாருக்குமே உதவாது. அதுவே கைய இப்படி குவிச்சு வச்சுக்கிட்டு இதுல தண்ணி ஊத்துனா தண்ணி இங்கேயே நிக்கும். அதே மாதிரிதான் உறவும். ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிச்சு நடந்துக்கணும். சரியா? சரி, இப்போ 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க.
ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க. பூமிகா, நீ கை கொடு. ஸ்வேதா, நீ கை கொடு. கை கொடு. அம்மா, இந்தாங்கம்மா. அம்மா, நீங்க கொடுத்த புஷ்பராக கல்ல தேய்ச்சி வைரக்கணக்க ஆக்கி செஞ்சிருக்கம்மா. அதுல செஞ்ச தோடு இது. காட்டுங்க. ஆசாரி, என்ன இது? ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. இதுல எது அசல் எது வைரம் தெரியலையே. அம்மா, அந்த வைரத்தோட இப்படி கொடுங்க. இத இப்படி சாட்சி வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒளி ரேகை தெரியுமா? அப்படி தெரிஞ்சாதான் ஒரிஜினல் வைரத்தோடு. இப்ப தெரியுதுங்களா? ஓஹோ, அப்படியா? சரி, கொடுங்க. இந்தாங்கம்மா. அன்னைக்கு கொடுத்த பணம் போக வேற ஏதாவது வேணுமா? இல்லம்மா, நீங்க கொடுத்ததே அதிகமா தான் இருந்ததுமா. சரிங்க சரி, ரொம்ப சந்தோஷம். வரம்மா. வரேன். ஸ்வேதா குட்டி, அந்த பூமிகாவோட அம்மா உன்கிட்ட என்ன சொன்னா? நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு சொன்னால. அவ கூட அனுசரிச்சு போனா இப்படிதான் ஆகும். உன் பாட்டிய பாரு, அவளுக்கு தானே செல்லம் கொடுக்கறாங்க. இங்க பாரு ஸ்வேதா செல்லம், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அவ வர வரைக்கும் உன் மேல பாசமா இருந்தாங்க. இப்போ அவ வந்ததுமே உன் மேல இருந்த பாசம் எல்லாம் போயிடுச்சு. அதுக்குதான் நீ எப்பவுமே உன்னோட பிடிவாதத்திலேயே இருக்கணும். அப்பதான் இந்த வீட்ல உனக்கு மரியாதை கிடைக்கும், உன் பாட்டி கிட்ட பாசமும் கிடைக்கும். இல்லன்னு வச்சுக்கோயேன், உன்னோட இடத்த அந்த பூமிகா புடிச்சிருவா. இத பாரு செல்லம், அதனால இந்த கோகிலா பாட்டி சொல்றத சொல்லிடுறேன். நான் சொல்றத கேட்டு நீ பக்குவமா நடந்துக்கோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், பாத்துக்கோ. சரியா? நல்ல நாள் பார்த்து காது குத்தி நானே உனக்கு இத போட்டு விடுவேன். சரியா? சரி பாட்டி. ஸ்வேதா, ஸ்வேதா நில்லு. எனக்கு வச்சு பார்க்காம அவளுக்கு தானே வச்சு பாத்தீங்க. நான் தர மாட்டேன். ஸ்வேதா குடு. ஸ்வேதா, ஸ்வேதா நில்லு. ஸ்வேதா, ஸ்வேதா சொன்னா கேளு, நில்லு. பாட்டி, இது முதல்ல நான் தான் வச்சு பார்த்தேன். நான் உங்களுக்கு தர மாட்டேன். ஐயோ, உனக்கு நான் கம்மல் செஞ்சு வச்சிருக்கேன். ஸ்வேதா குடு. ஸ்வேதா குடு. அத தர மாட்டேன் பாட்டி, தரவே மாட்டேன். ஸ்வேதா இல்லம்மா, குடு. அத எங்க ஓடுற? இந்த நகைய காது குத்துனதுக்கு அப்புறமா தான் போட முடியும். குடு. ஏய் ஸ்வேதா, குடு. அத குடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஓடிக்கிட்டே இருக்க. குடு. நான் கொடுக்க மாட்டியா நீ? நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். என்கிட்டயே அடம் பிடிக்கிறியா நீ? வர வர உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கம்பிய காய வச்சு கால்ல இழுத்துருவேன். இது வரைக்கும் கடுமையா ஒரு வார்த்தை கூட பேசிருக்க மாட்டீங்க. இப்போ கால்ல சூடு வைப்பேன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்க. என் பொண்ணு அவ்வளவு இளக்காரமா போயிட்டாளா அத்தை?
சொல்லுங்க அத்தை. அது இல்ல கண்மணி, இந்த தோடு பூமிகாவுக்காக செஞ்சது. அது என்ன பூமிகாக்கு செஞ்சதுன்னு தனியா? ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வைரத்தோட தானே செஞ்சிருக்கீங்க. இல்ல பூமிகாக்கு ஸ்பெஷலா எதுவும் தனியா செஞ்சிருக்கீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல கண்மணி. ஸ்பெஷலா எதுவும் இல்ல. ரெண்டும் ஒரே தோடு தான், வைரத்தோடு தான். அது வந்து ஆசாரி இவளுக்கு தனியா அவளுக்கு தனியா செஞ்சு கொடுத்ததுனால அப்படி சொன்னேன். அத்தை எதையோ பூசி முழுவுறாங்க. இந்த தோடு மேட்டர்ல என்னமோ இருக்கு. கண்மணி, ஏதோ பதட்டத்துல நான் இவகிட்ட கோவமா பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காத. ஸ்வேதா, வாடி செல்லம், வா. நீயும் என் பேத்தி தான், என்கிட்ட உனக்கு இல்லாத உரிமையா? என் செல்லம், பாட்டி உன்கிட்ட சும்மா விளையாடின, அவ்வளவுதான். அண்ணி, மாமா சாபு புனிதா புனிதா இறங்குமா. அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி? பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. எப்படி இருக்க கபிலா? நல்லா இருக்க மாமா. அடா மாப்ள, நான் தான் உன்னோட மாமா, தெரியுமா? தெரியும் மாமா. ஏ கபிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன் கபிலா. நான் நல்லா இருக்கேன். இங்க வா. பூமிகா குட்டி, எப்படி இருக்க? எனக்கு தெரியுதா, நான் தான் உன் அத்தை புனிதா. தெரியுமே, அம்மா சொல்லிருக்காங்க. என் செல்லம். புனிதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க புனிதா? நல்லா இருக்கேன் மாமா. நல்லா இருக்கேப்பா. ஏய் விஜய், எப்படி நான் நல்லா இருக்க? இருக்கேன். சூப்பர். இவ சமத்துல பயங்கர வாலு. ஆமா குட்டி. வாமா புனிதா, வாங்க மாப்பிள. டேய் பேராண்டி, வந்துட்டியா? எப்படிடா இருக்க? வாடா கண்ணு. உனக்கு மட்டும் இப்ப ரெண்டு மாமா பொண்ணுங்க. ஏற்கனவே ஸ்வேதாக்கு மோதிரம் போட்டு நைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்ப பூமிகா வந்திருக்கா. ரெண்டு பேரையும் நைஸ் பண்ணி வச்சுக்க. நாளைக்கு இவ இல்லனா அவ, அவ இல்லனா இவன்னு யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கலாம்ல. எதுக்குடா மீச வரைய பாக்குற? அவ கேம்ல தோத்துட்டா. அதுக்குதான் மீச ஓட வரைய போது போறேன். விடுடா. அதெல்லாம் முடியாது. கேம்ல தோத்துட்டா. நான் மீச வரைஞ்சே ஆவேன். எனக்கு வரையாதீங்க மாமா. பாட்டி, இல்ல பூமிகா. சும்மா விடுன்னு சொல்றேன்ல. குத்திட்டானே குத்திட்டானே குத்திட்டானே, வாயில குத்திட்டானே. ஐயோ ஐயோ, வலிக்குதே 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 வலிக்குதே. ஏண்டா விளையாடுற பேர்ல என் வாயிலேயே குத்திட்டியடா? வலிக்குது. ஏண்டா என் வாயில குத்துன? தெரியாம பட்டுருச்சு பாட்டி. என்ன கர்மமாப்பா, எவ்வளவு வலிக்குது தெரியுமா? நான் வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட பயம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடி நீயும் சிரிக்கிற? சொல்ல சொல்ல கேட்காம சிரிக்கிறீங்க. வாங்க வாங்க. வேற
யார் இதை உடைச்சது? கேக்குறேன்ல, சொல்லுங்க. யார் இதை உடைச்சது? பாட்டி, விஜய் கூட விளையாடும் போது பூமிகா தான் தள்ளி உடைச்சிட்டான். அம்மா, உங்க மாமனார் காலத்துல எங்க ஸ்கூலுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. நீங்களும் வருஷ வருஷம் பிள்ளைங்களுக்கு உதவி, ஸ்கூலுக்கு டொனேஷன் எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. நீங்க உங்க மருமகளுக்கு கேட்கும்போது நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம ஸ்கூல்ல போஸ்டிங் உண்டு. இப்போ வேலை பார்க்குற ஸ்கூல்ல இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வர சொல்லுங்க. வேலை கன்ஃபார்ம். ரொம்ப நன்றி. சரி, அப்ப நான் கிளம்புறேம்மா. வரேன். வாங்க. அத்தை, என்ன ராசாத்தி, உங்களுக்கு ஓகே தானே? நீங்க நாம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா ஒரே இடத்துல இருக்கணும்னு நல்ல மனசோட சொல்றீங்க. ஆனா அங்க எனக்கு ஹெச்எம் போஸ்டிங் போட்டிருக்காங்க. இத்தனை வருஷமா அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. யாரையுமே தெரியாத அந்த ஊர்ல அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க தான் உதவி பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை விட்டுட்டு எப்படி அத்த வர முடியும்? மாமாவுக்கும் அந்த ஸ்கூல் செட் ஆயிடுச்சு. பூமிகாவும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறா அத்தை. அத்தை மாமாவுக்கும் ஸ்ரீரங்கும் நல்லா செட் ஆயிடுச்சு. அதனால நாங்க அங்கேயே இருக்கோம் அத்தை. வேணும்னா அத்தை மாமா நாங்க எல்லாரும் மாசத்துக்கு 2 தடவை வந்துட்டு போறோம். என்ன ராசாத்தி, நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து போயிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் தேவையில்லாத அலைச்சல் தானே. ராசாத்தி சொல்றதுதான் சரியா இருக்கும். நம்ம எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம எல்லாம் இவ்வளவு நாள் கழிச்சு சந்திக்கிறதால தான். அதே மாதிரி அப்பப்ப வந்து பார்க்கும்போது பாசம் அப்படியே நிலைச்சு நிக்கும். இங்கே நம்ம நிரந்தரமா கூட்டு குடும்பமா இருந்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வரும், தேவையில்லாம மனஸ்தாபம் வரும். வேண்டாம் பெரியமா, நம்ம இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துருவோமே. என்ன இனியா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், அது உனக்கு புரியலையா? நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிதான் கரஸ்பாண்டன்ட்ட வீட்டுக்கு வர சொன்னேன். இத பாரு, நீங்க நான் சொன்ன மாதிரி இங்கதான் இருந்தாகணும். விடமாட்டா போல இருக்கே இவ. பெரியமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம், நாங்க இப்ப இருக்கிற மாதிரியே அப்படியே அங்கே இருந்துக்கிறோம். என்ன மரகதம், அவங்க 2 பேரும் விருப்பம் இல்ல வேண்டான்னு சொல்றாங்க. நீ மறுபடியும் சொன்னதையே சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்க. இப்படியே நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா இதுக்கு என்னதான் முடியும்? இத பாரு மரகதம், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னன்னு சொல்லுங்க. நாம இந்த பொறுப்பை தெய்வத்துக்கிட்ட விட்டுருவோம். மரகதா ராசாத்தி குடும்பத்தை இங்க தங்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. இனிமே நம்ம யாராலையும் நேரடியா பேசி தடுக்க முடியாது. மரகத ஏதாவது கோல்மால் வேலை கண்டிப்பா பண்ணுவா. அதனால அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு நாம வாட்ச் பண்ணணும். அத நாம முறியடிக்கணும். அம்மா, இவ வந்து 1 வாரம் தங்கிட்டு போயிடுவான்னு பார்த்தா அந்த கிழம் ஒரேடியா இவளை தங்க வைக்க பிளான் பண்றா. அந்த ராசாத்தி தான் எனக்கு காலம் பூரா போட்டியா இருந்து எனக்கு தொல்லை கொடுத்தான்னு பார்த்தா இப்ப அவ பொண்ணும் என் பொண்ணுக்கு போட்டியா வரா.
இதை நான் சும்மா விடவே மாட்டேன். பாரி வெத்தலை பாக்கு போடுறியா? போடலாமே. அமுதா வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வாமா. சரிங்க ஐயா. என்னதான் ருசியா சமைச்சு சாப்பிட்டாலும் சொந்த பந்தங்களோட சாப்பிடும் போதுதான் வயிறும் நிறையுது, மனசும் நிறையுது. ஆமாண்ணே. ஐயா குடுமா. நீ போடுறியா? இல்ல, எனக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம்லாம் இல்ல. என்ன நீ போடு. பூமிகா செல்லம், அன்னைக்கு பொம்மைக்கு சேலை கட்டி பாட்டி மாதிரியே செஞ்சு எடுத்துட்டு வந்தல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் வேற என்னென்னலாம் உனக்கு தெரியும்? எனக்கு டான்ஸ் நல்லா ஆட தெரியும் பாட்டி. அப்படியா? சூப்பர் டா செல்லம். சூப்பரா ஆடுவா. அப்போ பாட்டிக்கு ஒரு டான்ஸ் ஆடி காட்டு பாப்போம். ஆடு. பாடு செல்லம். ஸ்வேதா நீ பாடு, சரியா? இல்ல, எனக்கு பாட வராது. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுவோமா? ரெடி? 1 2 3. கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா, நான் காத்து நின்ற காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா, ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ சூப்பர். எதுக்கு என் கூட யாருக்கும் தெரியாம வீடியோ கால் பேசுறீங்க? யாராவது உங்களை திட்டுவாங்கன்னு பயமா? என்ன யாரு திட்ட போறா? நான் தான் எல்லாரையும் திட்டுவேன். அப்புறம் ஏன் யாருக்கும் தெரியாம வீடியோ கால் பண்ணி பேசுறீங்க? அது வந்து ஸ்வேதா அக்கா இருக்கால, அவ உன்கிட்ட பேசினா ஃபீல் பண்ணுவா. அதுக்காக தான் யாருக்கும் தெரியாம பேசுவேன். அப்புறம் பாட்டி, செல்லம், உனக்கு தான் டான்ஸ் நல்லா வருதுல்ல, ஒன்னு நான் பரதநாட்டியம் கிளாஸ்ல சேர்த்து விட்டுறவா? எனக்கு கிளாசிக்கல் டான்ஸ்லாம் பிடிக்காது பாட்டி, எனக்கு வெஸ்டர்ன் தான் பிடிக்கும். அப்படியா செல்லம்? அப்ப நான் அதுலயே சேர்த்து விட்டுறேன். ஆஹா, முன்னாடிதான் ஊர்ல இருக்கும்போது வீடியோ கால் பேசி என்ன தூங்க விடாம பண்ணீங்க. இப்ப நேர்ல வந்ததுக்கு அப்புறமும் உங்க பாச போராட்டத்துக்கு ஒரு முடிவே வரலையா? இன்னைக்கு நான் தூங்கின மாதிரி தான். நாங்க அப்படிதான். நீ சொல்லுடா, ஒன்னு வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸ்ல நான் சேர்த்து விட்டுறவா? எனக்கு டபுள் ஓகே பாட்டி. செல்லம், உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு, சரியா? பாட்டி, நான் இங்க இருக்கிற வரைக்கும் தினமும் உங்க கூட தான் தூங்குவேன். நீ இனிமே இங்கதான் இருக்க போற, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த வீட்டோட அதிகாரம் எப்பவுமே என் கையில தான் இருக்கணும். எனக்கு அப்புறம் அந்த அதிகாரம் என் பொண்ணு கைக்கு போகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏய், நீ இப்ப அரசியல்ல இல்லைன்னா கூட அரசியல்வாதிக்கு இருக்கிற புத்தி இன்னும் மாறாம உனக்கு அப்படியே இருக்கு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவர் அப்படிதான். நாம தான் நம்மளோட உரிமைய தக்க வச்சுக்கணும். மாப்பிள்ள சொன்னதை பத்திலாம் நான் கவலைப்படல. எனக்கு அந்த ராசாத்தியும் அவ பொண்ணு பூமிகாவும் இந்த வீட்ல நிரந்தரமா தங்க கூடாது.
செல்லம் பாத்து இறங்க. சரி பாட்டி. போலாமா? வாடி செல்லம். செருப்பு எங்க விட்டு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சாமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. எல்லாம் ரெடியா? சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. வாங்க. அம்மா, மஞ்சள் 10 பொட்டலம், குங்குமம் 10 பொட்டலம். மஞ்சள் வந்தா ராசாத்தி குடும்பத்தோட இங்க தங்கணும். குங்குமம் வந்தா ராசாத்தி குடும்பத்தோட ஊருக்கு போலாம். சாமி கொடுக்கிற உத்தரவை நீ ஏத்துக்கணும். அப்புறம் எதுவும் மாத்தி பேசக்கூடாது. சாமி என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியும். என்ன மரகதம் சொல்ற? மஞ்சள் தான் வரும். என் பேத்தி என் கூட தான் இருப்பா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? பொறுத்திருந்து பாருங்க. ஸ்வேதா, நீ போய் ஒரு பொட்டல தேடுமா. சரி பாட்டி. குங்குமம் வந்திருக்குமா? அம்மன் உத்தரவை நான் ஏத்துக்கிறேன். சரி பாரு, கோயிலை சுத்தி வரலாம். அத்தை, கோவில்ல உத்தரவு கேட்கும் போது குங்குமம் வந்தது நினைச்சு நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. நாம அடுத்து வரப்போற காது குத்து விழாவை சிறப்பா நல்லா கொண்டாடுவோம். அதுக்கான வேலைகளை பார்ப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கடவுளோட உத்தரவு இப்படி வந்திருக்கும் போது நாம என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல ராசாத்தி, நீங்க என்ன நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். அடுத்து நடக்க வேண்டியதை பாப்போம். என்னம்மா அத்தை பெருந்தன்மையா பேசுறாங்க? என்ன கண்மணி, உன் அத்தைய பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க ஒன்னும் அவளை லேஸ்ல விட்டுற மாட்டாங்க. புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான். அதனால நீ அவங்க மேல எப்பவும் ஒரு பார்வை வச்சுக்கிட்டே இரு. பேத்தி மேல இருக்கிற பாசத்துல சம்மந்தி ஏதாவது ஒரு சதி பண்ணாலும் பண்ணுவா. அம்மா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? நான் முடிவு பண்ணிட்டேன். ராசாத்தி இங்க இருக்க கூடாது. அதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன். ஆமா கண்மணி, என்ன ஆனாலும் பரவாயில்ல. உன் அத்தை நினைக்கிறத நடக்கவே விடக்கூடாது. நமக்கு நம்ம ஸ்வேதா வாழ்க்கை தான் முக்கியம். குண்டு புஷ்ணிகா, குண்டு புஷ்ணிகா, நான் பாட்டியை கூப்பிட்டு வந்துருவேன். போய் கூட்டிட்டு வா. நான் என்ன பயந்துருவேனா? குண்டு புஷ்ணிகா, குண்டு புஷ்ணிகா. கேட்க மாட்டா. பூமிகா, நீ போய் பாட்டியை கூட்டிட்டு வா. இருங்க, எல்லாருக்கும் இருக்கு. பாட்டியை கூட்டிட்டு வரட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு.
சரி பாட்டி அப்புறம் பேசுறேன். பாட்டி என்னடா செல்லம்? பாட்டி என் கூட வாங்கல. என்ன பூமிகா, என்ன எங்க கூப்பிடுற? சொல்றேன் பாட்டி, என் கூட வாங்க. சரி வா. வாங்க. என்னம்மா? இங்க பாருங்க பாட்டி, ஸ்வேதாக்கா என்ன குண்டு பூசணிக்கான்னு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க பாட்டி. ஏன் ஸ்வேதா, ஏன் நீ அப்படி சொன்ன? அவ உன் தங்கச்சி தானே, நீயே உன் தங்கச்சியே இப்படி கிண்டல் பண்ணலாமா? ஐயோ பாட்டி, நான் ஒன்னும் கிண்டல் பண்ணல பாட்டி. நாங்க பூசணிக்கா பத்தி பேசிட்டு இருந்தோம். இவதான் பூசணிக்கா குண்டா இருக்கும்னு சொன்னா. நீங்க கிண்டல் பண்ணாம தான் அவ என்ன வந்து கூட்டிட்டு வந்தாளா? இல்ல பாட்டி, நாங்க எங்களுக்குள்ளதான் பேசிட்டு இருந்தோம். நாங்க இவள கிண்டல் பண்ணல.